ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்கலாம். அதாவது வாட் இஸ் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, இது ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்லேயும் வரும், இல்லாட்டி லாங் ஆன்சர் கொஸ்டின்லேயும் வரும். ஓகேயா, முதல்ல புக்கில் இருக்கிறத படிச்சிடுறேன். எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆர் தோஸ் எரர்ஸ் which are committed at the time of recording transactions against accounting principle. அதாவது கொஸ்டினே ஆன்சராக கொடுத்துறாங்க கிட்டத்தட்ட. அது சிம்பிளாக சொல்லணும்னா, எரர் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆர் தோஸ் எரர்ஸ், ஓகே, which are posted against the accounting principle. ஸோ திரும்ப சிம்பிளாக சொல்கிறேன். எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆர் தோஸ் எரர்ஸ், ஓகே, which are booked or which are posted, ரெண்டுமே எழுதலாம் நீங்கள், against the accounting principle. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்க்கு எதிராக ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டால் தட் இஸ் கால்ட் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, இதுதான் பேசிக். சரி, இப்போ இது எப்படி நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, P&L பேலன்ஸ் ஷீட், மேலே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கீழே பேலன்ஸ் ஷீட். ஓகேயா, திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேயா, P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போ P&L அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் சேலரிஸ்க்கு பதிலாக வேஜஸ் போட்டிங்க. ஓகேயா, இல்லாட்டி மெயின்டெனன்ஸ்க்கு பதிலாக ரிப்பேர் போட்டிங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஏ போஸ்டிங் எரர் பேசிக்கலி. ஏன்னா அதுக்குள்ளே நெட் ப்ராஃபிட் மாற போகிறதில்ல. மேபி கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் மாறும், இல்லாட்டி நெட் ப்ராஃபிட்குள்ளேயே ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாறும். ஓகேயா, இட் இஸ் ஒன்லி ஏ போஸ்டிங் எரர், இட் இஸ் நாட் எ பிரின்சிபல் எரர். ஓகே, ஸ்டில் இஸ் எ மிஸ்டேக் தான். ஓகேயா, அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே இப்போ கஸ்டமர் ஏக்கு பதிலாக கஸ்டமர் பி போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேயா, அதே மாதிரி கேஷுக்கு பதிலாக பேங்க் போஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி ஃபர்னிச்சருக்கு பதிலாக வந்து சப்போஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் போஸ்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாமும் அந்தந்த அசட் வந்து தப்பாக தான் இருக்குது. ஆனால் இட் வில் நாட் சேஞ்ச் த கேபிட்டல் ஆர் இட் வில் நாட் சேஞ்ச் த ப்ராஃபிட். ஸோ பேசிக்கலி ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகக்கூடாது, கேபிட்டல் அஃபெக்ட் ஆகக்கூடாது, மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஓகேயா, அப்போ சார் அப்போ எப்படி சார் ஒரு எரர் ஆஃப் பிரின்சிபல்னால், மோஸ்ட்லி மேலே P&L பேலன்ஸ் ஷீட்டில் இதுக்குள்ளே கிராஸாக போயிருக்கும் போஸ்டிங். அதாவது இதெல்லாம் தே கால் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவென்யூ இன்கம். கரெக்ட், இது கேபிட்டல் எக்ஸ்பென்சர் ஆர் கேபிட்டல் ரிசிப்ட். அப்போ ஒரு டிரான்சாக்ஷனை மேலே போடுறது பதிலாக கீழே போட்டிங்க பேசிக்கலி, அவ்வளோதான். இல்லாட்டி கீழேக்கு பதிலாக மேலே வந்திருக்கும். ஓகேயா, இப்போ ஒரு 3 எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிப்பேரே வச்சுக்கலாம். ஓகே, ஒரு மிஷினரி ரிப்பேர் பண்ணீங்க. ஓகே, அந்த ரிப்பேருக்கு போடுறதுக்கு பதிலாக மிஷினில் போட்டிங்க. ஓகே, அப்போ என்னாச்சு, அசட் இன்க்ரீஸ் ஆச்சு. அசட் இன்க்ரீஸ் ஆனால் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, ஆனால் ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சு, ஏன்னா நீங்கள் ரிப்பேர் மறந்துட்டீங்க. அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வென் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, திஸ் இஸ் எரர் ஆஃப் பிரின்சிபல். அப்போ என்ன பண்ணணும், என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது ரிப்பேர் அக்கௌண்ட் ஆகிட்டு மிஷினரி பண்ணணும். ஓகேயா, அடுத்தது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் போட வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள்கிட்ட ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருந்து அதை விற்றுட்டீங்க. ஃப்ரிட்ஜ் இஸ் எ ஃபிக்ஸட் அசட் ஃபார் யூ, உங்கள் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு. கரெக்டாக, அந்த அசட் செல் பண்ணீங்களே, அது தட் ஷுட் ரெடியூஸ் யுவர் அசட். கரெக்ட், ஆனால் அதை தூக்கி நீங்கள் சேல்ஸாக போட்டிங்க தெரியாமல். தட் மீன்ஸ் சேல் ஆஃப் அசட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க சேல்ஸ் சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும், உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் தப்பு. ஏன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக என்ன இருக்குது, மேல் எதுவுமே ஆகலை, உங்களுடைய அசட் குறைஞ்சிருக்கு, கேஷ் உள்ளே வந்துருக்கு. ஓகே, அதில் ஏதாவது லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆர் சேல் ஆஃப் அசட் இருக்கும், அது டிஃப்ரெண்ட் டாபிக். ஓகே, பட் மெயினாக அந்த பேலன்ஸ் ஷீட்குள்ளேயே நடக்கிற டிரான்சாக்ஷனை தூக்கி P&L அக்கௌண்ட் கொண்டு வந்துட்டீங்க. கரெக்டாக இது. ஸோ சேல் ஆஃப் அசட் போஸ்டட் அஸ் சேல்ஸ். ஓகே, இது ரெண்டாவது. முதல்ல சொன்னது ரிப்பேர் போஸ்டட் அஸ் மிஷினரி, செகண்ட் சேல் ஆஃப் அசட் போஸ்டட் அஸ் சேல்ஸ், மூணாவது என்ன சொல்லலாம், இதே மாதிரி பர்ச்சேஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஒரு ஃப்ரிட்ஜை பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதை தூக்கி நீங்கள் பர்ச்சேசஸில் போட்டிங்க. அதுவும் தப்பு, ஏன்னா இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அப்போ இட் ஷுட் பி அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் அக்கௌண்ட் ஆர் அசட் அக்கௌண்ட் ஆகிட்டு கேஷ் வந்திருக்கணும். ஓகேயா, நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆகிட்டு கேஷ் போட்டிங்க. அப்போ பர்ச்சேஸ் போட்டிங்கன்னா இப்போ ப்ராஃபிட் குறையும். அப்போ அதுவும் இட் இஸ் கிராசிங் பிட்வீன் த டாப் அண்ட் த பாட்டம், அதாவது P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டால்தான் தட் இஸ் கால்ட் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகேயா, ஸோ 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று ரிப்பேர் போஸ்டட் மிஷினரி. ஓகே, செகண்டு சேல் ஆஃப் அசட் போஸ்டட் அஸ் சேல்ஸ். ஓகே, தேர்டு purchase of asset posted as purchases. Okay, these 3 are called error of principle. Okay, I think இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் the concept. Okay, thank you.